வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கோம். முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஜோதிட தகவல், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே நம்ம நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். அது இல்லாமல் ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அதில் எந்த தேதி, எந்த அந்தரம், எந்த தசை, எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும். குருவே நமக, குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகிரகங்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க 12 ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசிக்கு மாற்றத்தை தரப்போகும் தை மாதம். மகர ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது. என்ன மாற்றம் அப்படின்னா, உங்களுடைய மனக்குறைய தீர்க்கக்கூடிய மாற்றத்தை தரப்போகுது. ஏன் அப்படின்னா, வரவங்க எல்லாம் இப்படியே தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த தை மாதத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பான சூழ்நிலைகள் நடக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத இருந்தவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான உதவிகள் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அந்த பந்தங்கள் ஏற்படுவதற்கு உண்டான தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்காக ஒருத்தர் முன்னுக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி வர்றதுக்கு இப்போது இந்த தை மாதம் உங்களுக்கு வழிவகுத்து தரும். ஏன்னா குடும்பத்தில் இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு கடந்து வந்த ராசியாக இருக்கும் மகர ராசி. ஏன்னா அவங்க இப்போ சொல்லப்போனால் ஒரு 7-8 வருஷமாகவே நல்ல பல சிரமங்களையும் கடந்து வந்ததாக தான் இருக்குது ஒரு 80% மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த தை மாதத்துலேருந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். தை மாதங்கிறது அவங்களுக்கு நல்ல பலனுக்கு கொண்டு போகிற அமைப்பில் தான் இருக்குது. இப்போது ஒவ்வொரு தொழிலும், அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், அதுக்குண்டான ஆயத்தமான வேலைகள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடக்கும். உத்தியோகம், கம்பெனி, இந்த மாதிரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதில் ஏதாவது மேல் பொறுப்பில் இருக்கிறவங்கள மாற்றிட்டு புதுசாக பொறுப்பில் ஒரு சிலரை வைப்பீங்க. அதே மாதிரி இந்த ட்ராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா வண்டி எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு வேறு பெரிய வண்டியை எடுத்து போடுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் வரும். அதாவது ட்ராவல்ஸ் மாதிரி பெரிய இப்போ 10 பேர் உட்கார மாதிரி இருந்ததுன்னா ஒரு 20 பேர் 23 பேர் உட்கார மாதிரி வண்டி வாங்கலாம். இல்லைன்னா அது 2 வண்டி 3 வண்டியாக போடலாங்கிற மாதிரி ஐடியா வரும். அதே மாதிரி இப்போது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஏதாவது புதிய மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா கால்நடை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்துலேருந்து ஒரு கால்நடைகளால் ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் வெளியூர் சென்று வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு ஒரு வெற்றியான மாதமாக இந்த தை மாதம் மாற்றி தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் மகர ராசிக்காரங்களுக்கு தை மாதம் நல்ல உதவி செய்ய போகுது. அதே மாதிரி இதில் எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க சுயஜாதகத்தில் என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்திநாதன் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இதில் ஏதாவது மாற்றங்கள் வரும். அப்போ அவங்க சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல்களில் இருந்து தப்பிச்சுக்க முடியும். அதில் செயலில் வெற்றி எப்படி பெறதுன்னு முடிவு பண்ண முடியும். அப்போ சுயஜாதக ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், கெட்டது நடக்குன்னு ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கணும். கோச்சார கிரகத்தோட சுயஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த மகர ராசிக்கு கைவிட்டு போன செயலை கை தொட்டு பிடிக்க முடியும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வர முடியும். அப்போது மகர ராசியில் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்துலலாம் கொஞ்சம் இப்போது நல்ல கவனமாக இருக்கணும். படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த பெண்கள் விஷயத்தினால பேர் கிடக்கூடியது, சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம்
நமக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் தை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த தை மாத பலன் கிரக கோச்சார ரீதியெல்லாம் வந்து அந்த அமைப்பில் இருக்கிறதுனால பெண்கள் விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது பெண்கள்னால் இப்போது அம்மாவுக்கு உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புலாம் பார்த்துக்கணும். இப்போ அக்கா தங்கச்சி இருந்தாங்கனாலும் அவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அதெல்லாமே பார்த்துக்கணும். அதுலேயும் நமக்கு செலவு வரும். இந்த மாதிரி வெளியில் நமக்கு தகாத பெண்களிடத்தில் பழக்க வழக்கம் இருந்ததுன்னா அதுவும் பிரச்சனையாகும். அதையும் பார்த்துக்கணும் ஜாக்கிரதை. இதுதான் வந்து மகர ராசிக்கு தை மாத பலனாக நம்ம சொல்ல போகிறது. அப்போது மகர ராசிக்கு தை மாதத்தில் பார்த்திங்கன்னா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சுவாமிமலை முருகன் வழிபாடும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் சிறப்பை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன்.